இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். சூப்பர்வான இன்னைக்கு ஒரு சங்கரா மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மசாலா வந்து ஸ்பெஷல் மசாலா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ନା ଶଙ୍କରା ମାଛ, ଏ ମାଛକୁ ଓଡ଼ିଆରେ କ'ଣ ପତ୍ର ମୁଣ୍ଡି କହିବ କ'ଣ ଜାଣିନି. ଏ ମାଛ ନା ଗୋଟେ ସ୍ପେଶାଲ ମସଲାରେ ଆମେ ରେଡ଼ି କରି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି. ନର୍ମାଲ କରିବା ଟାଇପ୍ର ନାହିଁ, ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ. ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ. छोटो प्याज टिके, जिंजर गार्लिक टिके, कड़ी पत्ता टिके, धनिया पत्ता टिके, ये सब है ना बोलो पेस्ट करबा पे दरकार. पेस्ट करबा जगह रे टिके लेमन जूस, टिके मिर्ची पाउडर, टिके लूण, हल्दी पकीबा पे दरकार. आउ टमाटर पेस्ट टिके पकीबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो. நம்ம மீனுக்கு யூஸ் பண்ற மசாலா வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா லெமன் போட்டுப்போம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள். நீங்க குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணா அதுவும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் போட்டாலும் போடலாம். இந்த சின்ன வெங்காயம் போடுறதால இதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இதுல மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா மஞ்சள் கலரா வரும். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அதனால ଲେମନ୍ ଜୁସ୍ ପକେଇକି ଗୋଟେ ଲୋକ ନା ଖାଲି କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପେଷ୍ଟ ୟୁଜ୍ କରିବ. ମୁଁ ନା ଆଜି ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇ ଦେଇଛି. ମିର୍ଚି ପାଉଡର ବି ୟୁଜ୍ କରିପାରିବ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ଲୁଣ ଟିକେ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ଆଉ ରାଗ ବି ଟିକେ ବେଶୀ. ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଲେମନ୍ ପକେଇକି କରେକ୍ଟ ରହିବ. ଛୋଟ ପିଆଜ ପକେଇ ଦେଇଛି ନା, ସେଇଥିପାଇଁ ସେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଆସିବ. ଆଉ ମାଛ ଫ୍ରାଇ ମସଲା ପକେଇବ ତ ପକେଇ ପାରିବ. ଗୋଟେ ପିସ୍ ଟମାଟର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ମାଛ ଅଲରେଡ଼ି ହଳଦୀ ପକେଇକି ଭଲ ଧୋଇକି ରଖୁଛି. ସେ ମିଡିଲରେ ଏମିତି କଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ମାଛର ମସଲା ଭିତରେ ବଢ଼ିଆ ଆସିବ, ବଢ଼ିଆ ରହିବ. ସବୁବେଳେ ଗୋଟେ ଟାଇପ୍ର ଆମେ ଖାଇବା ପାଇଁ ଏଇଟା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟରେ ଛୋଟ ପିଆଜର ଟେଷ୍ଟ ନା ଆଉ ବଢ଼ିଆ ଆସିବ. ଆଉ ଟିକେ ମସଲା ସବୁ ଭଲ ମିକ୍ସ କରିକି 10 ମିନିଟ୍ସ ନା ଫ୍ରିଜରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ମସଲା କୋଟିଂ ସବୁ ଭିତରେ ଭଲ ଚଳିଯିବ. ସେ ଆମେ କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା, ସେ ଭିତରେ ବି ମସଲା ଭଲ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ. ମାଛ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ସବୁବେଳେ ମସଲାରେ ଟିକେ ଲୁଣ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର. ଏ ମାଛ ଟିକେ ମୋଟା ଟାଇପ୍ର ଅଛି ନା, ସେ ଲୁଣ ବେଶୀ ରହିବା ଟାଇମ୍ରେ ଲୁଣ ରାଗ ସବୁ ସେ மாச்ச பித்திர ஜிப்பா மாଂச பித்திர செய்யட்டு மீன் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்றதால ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா இருந்தால் தான் இந்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறதால அதுக்குள்ள மசாலாலாம் போனதான் நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கோட்டிங் பண்ணிட்டு மசாலா கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நீ வறுக்கிற வரைக்கும் மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். செம்ம சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. நார்மலாக சாப்பிட்ற மீனை விட இந்த சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணுறது, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் ட்ரை பண்ணிங்களன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட நான்வெஜ்னாவே ஒரிசால வந்து மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணுவோம். அதனால ஃபுல்லாக கோட்டிங் வந்துட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போதும் நான் வந்துட்டு கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் போட்டு தான் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ଏ ମସଲା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ନା ମସଲା ଭିତରେ ଟିକେ ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ମିକ୍ସ କରୁଛି. ସେ କଟ୍ କରୁଛି ନା, ସେ ଭିତରେ ସବୁ ମସଲା ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର. ତାପରେ 10 ମିନିଟ୍ସ ଫ୍ରିଜରେ ରଖିବ ନାହିଁ, ଫ୍ରିଜ ସାଇଡ୍ରେ ରଖିକି ଏ ଟାଇମ୍ରେ ଆମେ କେବେ ଖାଇବା ପାଇଁ ଗରମ ଖାଇବା ନା ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ. ଫ୍ରିଜରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ଥଣ୍ଡା ହେଇଯିବ. ତାପରେ ରୁମ୍ ଟେମ୍ପରେଚର କରିବା ଟାଇମ୍ରେ ମାଛର ଟେଷ୍ଟ ଆଉ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ. ସେଇଥିପାଇଁ மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் சைடில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஏன்னா மீன் வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே அது ஃப்ரிட்ஜில் கரெக்டாக இருந்தாவே நல்லாயிருக்கும். செய்யும் போது கரெக்டாக எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். அதனால மீன் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்களான்னா ஐஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை மசாலாலாம் ஃபுல்லாக வந்து அந்த கோட்டிங் கரெக்டாக வராது. ரூம் டெம்பரேச்சர் வரும்போது ஐஸ் கட்டி மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி நாங்கள் வாங்கினது வந்து 3 மீன் தான். 3 மீன் வந்து கரெக்டாக குழம்பு செய்கிறதுக்காகவும் மசாலா யூஸ் பண்ணியிருந்தோம். காணாங்கழுத்தி மீன் ஆல்ரெடி வீடியோவில் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். காணாங்கழுத்தி மீனும்
மசாலா வந்து சான்ஸே இல்லை. சின்ன வெங்காயம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டதால நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா இந்த மசாலாவை கிரைண்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கிரைண்ட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. नॉर्मल खाइबा मच्चा टाइप रे टेस्ट नहीं बढ़िया टेस्ट रोइदला एटा टिके डिफरेंट भी रोइदला मसाला सब बाहर के आसुनंदी सेमिति फुल कोटिंग रे रोचंती आउ छोटो प्याज मिली बनाइना से टाइम रे बड़ो प्याज भी आपन ग्राइंड करके यूज करि पारिबो आउ मच्छर ना गोट मच्छर नॉर्मल प्लेन डाली संगर खाइबा पई भी नहीं तो पकाल बत खाइबा टाइम रे भी मच्छर कोटिंग फुल कवर रोइदला राग भी ठीक रोइदला आपण मन भी सेम ट्राई करके देखंतु फ्रिज रे टिके टाइम रखिबा पई दरकार फ्रिज रे रखिकी तापर मसाला फुल में कवर होइगला एबे मो फ्राई करिबा पई नै की जाउची संग संग फ्राई कर दबा मीडियम रे रखिकी ए मच्छ फ्राई करिबा पई दरकार बढ़िया टेस्ट आसीबो सेटा पई மீன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு மீடியம்ல வச்சுட்டு மீன் வறுத்துடலாம் எண்ணெய் வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன் மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு கரெக்டா 3 மீன் வைக்கிற அளவுக்கு இருக்கிற இடமா நான் பார்த்தேன் ஆனா 2 மீன் தான் வைக்க முடிஞ்சது வச்சுட்டே மஸ்டர்ட் ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னா அதோட ஸ்மெல் வந்து போயிடும் அதனால அதுல மீன் வந்து சிம்ல வச்சு 2 பக்கமும் கிறிஸ்பியா வறுத்து எடுக்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இன்கேஸ் நீங்க வச்சிருக்கிறது வந்து நான்ஸ்டிக் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹைல ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடுங்க மீன் வந்து அப்போ கீழே வந்து பிடிக்காது ஒட்டாது அதுக்கப்புறமா சிம்ல வச்சுட்டிங்களேன்னா மீன் வந்து கரெக்டா 2 பக்கமும் ஒட்டாம கரெக்டா வந்துடும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சுட்டேன் அதனால உடனே வந்துட்டு ஹைல வச்சிங்களேன்னா மீனோட டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கீழே ஃபுல்லா பிடிக்காம ரொம்ப நல்லா இருக்கும் ସୋରିଷ ତେଲରେ ମୁଁ ବେଶୀ ତେଲ ପକେଇକି ଫୁଲ୍ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରୁନି ସାଲୋ ଫ୍ରାଏ ଟାଇପ୍ର କରୁଛି ସେଇଥିପାଇଁ ସାଇଡ୍ରେ ଫୁଲ୍ ନା ପେଟର ଫୁଲ୍ ଗରମ ତେଲ ଟିକେ ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ କରେକ୍ଟରେ ରହିବ ମାଛ ବଢ଼ିଆ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ଆମ ପିଲାମାନେ ରେଡ଼ି ହୋଇଗଲା ମୋ ପୁଅ ଆପଣମାନଙ୍କୁ ବି ଏ ମାଛ ବଢ଼ିଆ ଲାଗିବ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍